சமூக பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது தன்னுடைய மனசாட்சி எழுப்பக்கூடிய கேள்விகளை அச்சமும் தயக்கமும் இல்லாமல் பேசக்கூடியவர் திரைக்கலைஞர் திரு பிரகாஷ் ராஜ். அவரோடு நாம் உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே வந்திருக்கீங்க. இப்போ மீண்டும் அவர் பிரதமராக வரணும், 400 சீட்டு ஜெயிச்சு வரணும், மீண்டும் மோடி ஆட்சி அப்படின்னு பேசுகிற ஒரு நேரத்தில் நம்ம உட்காந்து ஏய் என்ன என்ன சிரிப்பு என்ன நக்கலா? தபார் இதெல்லாம் நல்லது இல்ல. அப்புறம் சொல்லிட்டேன், நான் என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். அப்புறம் ஏடா உடம்பா இதாயிடுச்சுன்னா அப்புறம் நீ வந்து சீன் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன ஏய் முடிஞ்சா பண்ணுடா போடா. நீங்க ஒரு பிரதமரோட ஒரு பேர் சொல்றீங்க, நான் சொன்னா திட்டுறாங்க, ஏன் அந்த ஆள் அப்படி உயிர் வாங்குறேன்னு. அவரை மன்னரன் கூப்பிடலாம், ஏன்னா அவர் மன்னரன் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த ஆட்சியில் வந்து நாடே வளர்ந்துருச்சு, டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, நிறைய இந்தியா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்கி பார் 400 பார்ங்கிறாருல, என்ன வந்துடுச்சு? டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா. நண்பன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான், நிறைய மாற்றம் வந்திருக்கேன், மாறிடுச்சுடா, ஏர்போர்ட் எல்லாம் மாறிடுச்சுன்னு. ஏர்போர்ட் மாறலடா செல்லம், கை மாறி இருக்கு, அதை புரிஞ்சுக்கோன்னு. இந்தியாவில் இருக்க அத்தனை ஏர்போர்ட்டும் அதானி கை மாறி இருக்குடா, அதெல்லாம் ஒன்றும் மாறல. என்னது கயிறு போட்டு விளையாண்டு இருக்கேன்? என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், இவர்தான் கடையை போற பாதி கொடுத்தா போகணும் சொன்னாரு. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? நீ டோல்கேட் பாஸ் வச்சிருக்கியா? அந்த டேக் இருக்குல்ல, ஆமா. மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு? 400 ரூபாய் வைக்கணுமாமே. ஆமா 400 ரூபாய் தானேடாண்ணா? 400 ரூபாய் தான்டா, கோடி கணக்கான 400 ரூபாய் எவ்வளோ வரும்டான்னு. இது ஒரு பெரிய ஃப்ராட் இல்லையா அது? கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான மெஷர்ஸ் இதுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த கருப்பு பணம் எவ்வளோ ஒழிச்சிருக்காருன்னா என்ன, அவருக்கு ஓட்டுக்கு அவர் காசு கொடுக்கறது இல்லையா? எங்கேருந்து வருதான் அவருக்கு? அவர் காஸ்டியூமுக்கு எங்கேருந்து வருது மன்னருக்கு? 1,60,00,000 ரூபாய் அவருடைய எஸ்பிஜி செக்யூரிட்டி. நான் கொடுத்ததுல ஒரு புஷ்ப விமானத்தை வாங்கிட்டு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரு யார் காசுல சுத்திக்கிட்டு இருக்காரு? இந்த மன்னருக்கு ஒரு மூஞ்சிக்கு நேரா சொல்லணும், உன்னுடைய பெட்ரோல் காசு, உன்னுடைய செக்யூரிட்டி காசு, நீ போடுற துணி காசு என் காசியா? பட் கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ளை இவரா, ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. படையப்பா நண்பா, மாப்பிள்ளை நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே சரி. அந்த வல்லபாய் பட்டேல் ஸ்டைடி கட்டி இப்போ அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு, அந்த செல்ஃபி முடிஞ்சிடுச்சு. இப்போ போய் பாருங்களேங்க, சுற்றி முற்றி என்ன இருக்குது, அதோட வருமானம் என்ன இருக்குது சொல்லுங்கள். 2 லிஃப்ட்டில் ஒரு லிஃப்ட் வேலை பார்க்கலாங்க. சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் இருக்காங்க, அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காரி துப்புறாரு அந்த மூஞ்சிய. ஒன்று சொல்லி பாராட்டுங்களா? இவளை வச்சு எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க? டேய் அவன் துப்புறவனுக்கும் வெக்கம் இல்லை, துட்டு வாங்கினவனுக்கும் வெக்கம் இல்லை. இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அறிவு இருக்கு அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்றதானே திங்கிற. இங்கிருந்து ஒரு செங்கோல் எடுத்துட்டு போறாருங்க, என்ன பண்ணலாம் அவரை? இது என்ன? இது கூட தெரியல. மண்ட மண்ட. ஆமா இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? மண்டை தானே. இங்க வந்தா வேட்டி கட்டுறாரு. தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை தரோம். ஆமா ஆமா. ஹிந்தியும் திணிப்பானா, தமிழ் கலாச்சாரத்துக்கு மதிப்பானா, அது வேறங்க. மீ ஆமாண்டா. டபுள் டா. ஆமாண்டா டால்டா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? நான் என்ன சொல்றேன், இந்த 10 வருஷம் ஆட்சியில ஒரு ஸ்பீச், ஒரு பொய் இல்லாம பேசுனது எனக்கு சொல்லுங்களேன். ஒரு பொய் இருக்கக்கூடாது அதுல. ஸோ 10 வருஷத்துல அவர் பேசின எல்லா பேச்சுமே பொய்களோட மூட்டை தானா? உண்மை எங்க பேசுறாருங்க அவரு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம்.
இது வரைக்கும் ராமர் எப்படி இருந்தார் நமக்கு? இன்னைக்கு ராமர் பாருங்க கொல்ற மாதிரி இருக்காரு. The whole idea of Rama is I'll kill you. கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து காங்கிரஸோ இந்த இந்தியாவோ வந்து மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. இவர் மன்னர் எம் தானே, இவர் முஸ்லீம் லீக் மாதிரி இருக்குன்றாரு. அது ஏன் அந்த புத்தி வருது உனக்கு? ரொம்ப எரிச்சலா இருக்கு. நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஒண்ணு நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த 10 வருஷத்துல யார் யார் தோள் மேல ஒரு கட்சி மேல ஒரு கை போட்டிருக்காரோ நண்பன் ஆகிறதுக்கு இல்ல, அவனை அழிக்கிறதுக்கு தான் போட்டிருக்காரு. யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான்? 10 வருஷம் மோடி கவர்மெண்ட்ல நீங்க திருப்தி ஆகிற மாதிரி எதுவுமே நடக்கலையா? இருந்தா நான் ஏங்க பேச மாட்டேங்கிறேன்? ஒரு மண்ணும் இல்லை. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். அண்ட் பார்லிமெண்ட் பில்டிங்ல நீ வந்து ஹோமம் பண்ற. பார்லிமெண்ட் என் வீடுங்க, என் வீடு அது. இங்க முஸ்லீம் இருக்கான், கிறிஸ்டியன் இருக்கான், ஜெயின் இருக்கான், ஏழை இருக்கான். என் வீட்டுக்குள்ள உனக்கு யாரையா பர்மிஷன் கொடுக்குறது? ஸோ இந்தியாவில் டெமோக்ரஸி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? இல்லையேங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷனை மாத்திரம் தானே வந்திருக்கேன்னு பச்சையா சொல்றானுங்களே. எங்க இருக்கு டெமோக்ரஸி? இது டெமோக்ரஸியா? இது உனக்கு ஏதாச்சும் மனசாட்சி ஒன்று இருக்கிற சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இது வேற ஒரு பச்சையான ஒரு விஷயம் இருக்கு. அது கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆயிருக்கிறது. என்ன பண்ணலாம் இந்த ஆளை? அப்ப இதாவது நான் சொன்னா அவரை தூட்டு நான் கேட்டு இல்ல டிகிரி காமிங்க எனக்கு. பொய்யாங்க அது, ஃபேக்கா. நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேன், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. I am your best friend. ஓகே ஓகேடா. ஓகே Okay?